வணக்கம். இன்றைய தொகுப்பிலும் முக்கியமான சில விஷயங்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போறோம். இளஞ்செழியன் நீதிபதி இளஞ்செழியன் சொல்லி சொன்னால் யார்ன்றது இலங்கையில வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கு தெரியும். அவர் தமிழ் மக்கள் அல்லது இஸ்லாமிய மக்கள் அல்லது சிங்கள மக்கள் இந்த பார்க்கையில ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்துல வாழ்ற மக்கள் என்ற ரீதியில அவருடைய செயற்பாடுகள் அல்லது அவருடைய நீதித்துறை சார்ந்த பணி அமைச்சிருக்கிறதுன்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் அவர் ஒரு தமிழராக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த அரசாங்கம் இவரை திட்டமிட்ட வகையில பழிவாங்கியதா என்கின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பொழுது இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை குறிவைத்து துப்பாக்கிதாரி ஒருவர் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்த பொழுதோ அவருடைய மெய்ப்பாதுகாவலராக இருந்த பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருத்தர் இளஞ்செழியன் அவர்களை காப்பாற்றி அந்த இடத்திலே தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார். இதுதான் உண்மையில ஒரு மெய்ப்பாதுகாவலருடைய பாரிய பணியாக இருக்கிறது. அல்லது மெய்ப்பாதுகாவலர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர் சான்றாக இருந்திருக்கிறார் என்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதே இடத்துல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அரசாங்கங்கள் பொதுவாக அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மட்டுமல்ல, சிங்கள அரசாங்கத்தை பொறுத்தவரையில இந்த அரசாங்கங்கள் அத்தனையும் இவரை பழிவாங்கி இருந்தார்கள் என்கின்ற பாணியில தான் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுடைய கருத்து இருந்தது. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், பொதுவாக இவர் சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, இராணுவத்தினராக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, அவருடைய தீர்ப்பு என்றைக்குமே மாறினது கிடையாது. பல இராணுவ உயர் அதிகாரிகள் சிறைவாசம் அனுபவிச்சதும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த இடத்துல நிச்சயமாக இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர் மட்டுமல்ல, பல தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, புத்திஜீவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மனங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற காயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுக்குரிய இந்த மரியாதையை இந்த அரசாங்கம் வழங்கவில்லை என்றதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கின்ற ஐயப்பாடாக இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் சரியாக செயற்பட்டிருக்கிறதா, ஏன் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுக்கான அந்த உயர் பதவி மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறதிலே தவறு இல்லை என்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் முன்வைக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், 83 கலவரம் என்பது பாரிய அளவிலே எங்களுடைய தமிழ் மக்கள் கொழும்பிலிருந்து விரட்டப்பட்டார்கள். எங்களுடைய தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். சிறைகளில் இருந்த தங்கத்துறை, குட்டிமணி அவர்களோடு இருந்த அனைவரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதிலே ஒரு கதை இருக்கிறது. எங்களுடைய தங்கத்துறை அண்ணன் அவர்கள் ஜேவிபியினுடைய தலைவர் துணி இல்லாமல் அவரை கைது செய்து அந்த சிறையிலே வைக்கின்ற போது தன்னுடைய சாரத்தை கொடுத்தார் என்ற வரலாறும் இருக்கிறது. ஆகவே இந்த 83 கலவரம் என்பது உருவாக்கப்பட்டது வெளிக்கடை சிறைச்சாலையில். அப்பொழுது ஜனாதிபதியாக JR ஜெயவர்தனா அவர்கள் இருந்தார். ஆனால் கட்டவிழ்த்து விடப்பட்ட காடையர்களை திறந்துவிட்டு எங்களுடைய அந்த போராளிகளை அடக்கி ஒடித்து படுகொலை செய்கின்ற அந்த நிகழ்வு நடந்தேறிய எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டு இடம்பெயர்ந்த இந்த 83 கலவரம் தமிழர்கள் தரப்பென்றபடியால் கைவிடப்பட்டது. பட்டலந்த வதை முகாமுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் மீது சர்வதேச விசாரணை நடத்தப்படும் என்கின்ற உறுதிமொழியை அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்கள் வழங்கியிருக்கிறார். அப்படி என்றால் 1983ஆம் ஆண்டு பல இளைஞர் யுவதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். குறிப்பாக குட்டிமணி, தங்கத்துறை உள்ளிட்ட பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பிலே தமிழர்கள் தாரூத்தி கொளுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டன.
கோடிக்கணக்கான தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டன அல்லது எரியூட்டப்பட்டன. அதற்கு ஏன் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை? இதற்குரிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் முன்வைத்திருந்ததும் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த கருத்து தொடர்பாக பலருக்கு சந்தேகங்கள் எல்லாம், கேள்விகள் எல்லாம், அது அத்தனையும் நீங்க கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம். அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், பலர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் மீது பல கேள்விகளை தொடுக்கிறார். இந்த ஜூலை படுகொலை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் விடுத்திருக்கின்ற கேள்வி நியாயமானது. ஆகவே இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே எங்களுடைய மக்கள் 2009ஆம் ஆண்டு கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். பலர் காயப்படுத்தப்பட்டார்கள். பலர் இன்னும் அங்கவீனமாக இருந்திருக்கிறார்கள். வன்னி பெருநிலப்பரப்பிலே பலருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது, எரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் அனாதரவாக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இது வன்னி பெருநிலப்பரப்புல மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு பகுதியிலேயும் இந்த நிலை ஏற்பட்டது. குறிப்பாக மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களில், திருகோணமலை மாவட்டத்திலே வெறுகல் பிரதேசமும், அதே மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாகரை பிரதேசமும் இந்த யுத்தத்தினால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசமாக இருந்திருக்கிறது. செல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பொதுமக்கள் மாட்டிறைச்சி கடை எப்படி இருக்குமோ அப்படி அவர்கள் அந்தரித்தார்கள், அவலப்பட்டார்கள். அவர்களுடைய காயங்களுக்கு மருந்து அற்றவர்களாக காணப்பட்டார்கள். இப்படித்தான் இந்த பிரதேசங்களிலே எங்களுடைய மக்களுடைய அவலியிலே காணப்பட்டது. இந்த விஷயங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் முன்வைத்திருந்தால் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும் என்றது இன்னும் பலருடைய கேள்வியாக இருந்திருக்கிறது. சரி, இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில சிறைவாசம் அனுபவித்து வருகின்ற தமிழ் அரசியல் கைதிகள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அரசியல்வாதிகளுடைய கருத்து மட்டுமல்ல, அவர்களுடைய உறவுகள் மற்றும் தமிழ் மக்களுடைய பொதுவான கருத்தாக இருக்கிறது. அதைத்தான் எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதியிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழ் அரசியல் கைதிகள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டார்களா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இல்லை. அப்ப இந்த இடத்தில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் ஒரு கேள்வியை தொடுக்கிறார் என்று சொன்னால், தமிழ் அரசியல் கைதிகளை இந்த அரசாங்கம் விடுதலை செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? ஏன் அவர்கள் இன்னும் விடுதலை செய்யப்படாமல் இருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி தொடுக்கப்பட்டது. அதுக்கு இலங்கையினுடைய பிரதமராக இருக்கின்ற கருணி அமரசூரி அவர்கள் என்ன சொல்றாரு சொன்னால், அதற்கான விவரங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வையும்போது அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் என்ன சொல்றாருன்றதை இப்ப பாருங்க. அதிலே கௌரவ பிரதமர் அவர்களே, நீங்கள் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையை பற்றி என்னிடம் கேட்கிறீர்கள் பட்டியலை தர சொல்லி. கௌரவ பிரதமர் அவர்களே, நீங்கள் தான் இந்த நாட்டிலே பிரதமர், நீதி அமைச்சர் உங்களுக்கு கீழே இருக்கிறவர். அவரிடம் கேளுங்கள், நாட்டிலே அரசியல் கைதிகளுடைய பட்டியலை தாருங்கள் என்று. சில நபர்கள் இருக்கிறார்கள், ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழே விடுதலை செய்யக்கூடிய அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். இவருடைய பட்டியலை உங்களுடைய அமைச்சரிடம் நீங்கள் தான் வாங்கி எடுக்கணும். இல்லாவிட்டால் தாங்கள் பிரதமர் பதவியை நான் உங்களுக்கு எடுத்து தருகிறேன். அப்ப இந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் உடைய விடயத்தை நீங்கள் தான் கரிசனை காட்ட வேண்டும். வடக்கு கிழக்கு மக்கள் உங்களுக்கு ஒரு ஆணையை தந்திருக்கிறார்கள், கிழக்கிலே மட்டக்களப்பை தவித்து. நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுடைய கருத்துல நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னு சொன்னால், இந்த நாட்டில பிரதமரா இருக்கிற உங்களுக்கு அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்படணும் என்றது தெரியாதா? அதே நேரத்தில் அவர்களுடைய விவரங்கள் அத்தனையும் உங்களிடம் தான் இருக்கிறது, உங்களுடைய அமைச்சிடம் தான் இருக்கிறது. ஆகவே இதை எங்களிடம் கேட்பது என்பது வேடிக்கையான விஷயம் என்றதை நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். காணி அபகரிப்பு விடயத்தை நீங்கள் சொன்னீங்களா கடந்த அரசுகள் செய்தது. கௌரவ பிரதமர் அவர்களே, கடந்த அரசுகள் இந்த காணி அபகரிப்பு விடயங்களே முழுதாக ஈடுபட்டபடியினால் தான் அந்த மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு பாரிய ஒரு பாடத்தை போட்டிருக்கிறார். ஆனால் உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே எங்களுடைய கௌரவ கோதாசன் ஐயா இந்த திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். குச்சவெளி பிரதேசத்திலே அதே வேகத்திலே காணி அரசு தரப்பினால் காணி அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கு. மட்டக்களப்பிலே மேய்ச்சல் தரை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு, மகாவலியின் ஊடாக வவுனியாவிலே நடந்து கொண்டிருக்கு. காணி அபகரிப்பு உங்களுடைய அரசின் கீழே நடந்து, அதுதானே இந்த இடத்துல இருக்கும் பிரச்சனை. வடக்கு கிழக்கு பகுதியில இன்னும் தமிழர்களுடைய நிலங்கள்
படிப்படியாக ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது. இந்த மேய்ச்சல் தரைய பார்த்தா தெரியும். அதே இடத்துல திருகோணமலை மாவட்டத்துல குச்சவெளி பிரதேசத்துல தமிழர்களுடைய நிலங்கள் எப்படி ஆக்கிரமிக்கப்படுகிறது, அந்த இடங்களிலே தமிழ் பெயர்கள் எப்படி சிங்கள பெயர்களாக மாற்றப்படுகிறது என்ற விஷயம் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில இந்த அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கங்கள் போன்று செயற்படுகிறதா என்கின்ற சந்தேகம் நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கிறது என்றதை நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுக்கும் இந்த அரசாங்கம் அநீதி இழைத்திருக்கிறது. அது தொடர்பாக பலவிதமான கருத்துக்களை அல்லது நியாயங்களை இந்த அரசு தலைவர்களாக இருந்தாலும் சரி, இந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவர்கள் முன்வைத்திருந்தாலும் கூடவே அது ஏற்க முடியாத ஒரு காரியமாகவும் இருக்கிறது. அடுத்து என்று சொல்லி சொன்னால், இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாகவும் இந்த மண்ணிலே எப்படி திட்டமிட்ட வகையிலே காணிகள் அபகரிக்கப்படுகிறது அல்லது வடக்கு கிழக்கு பகுதியிலே எப்படியான அநீதிகள் இழைக்கப்படுகிறது என்றதை 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சொல்லியிருந்தார்கள். அது உண்மையாக நடந்து கொண்டிருக்கிற சம்பவமாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில இனவாதம் மற்ற மதவாதம் மற்ற அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் இந்த அரசாங்கம் ஒரு செல்வாக்கு மிக்க அரசாங்கமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்ல வேண்டிய அல்லது வெல்லக்கூடிய அரசாங்கமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அவர்களுடைய செயற்பாடு அத்தனையும் பொதுவான செயற்பாடாக நீதியான செயற்பாடாக இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் இந்த அரசாங்கம் மக்களுடைய மனங்களை வெல்லலாமே தவிர ஒரு இனத்தின் மீது, அது எந்த இனமாகவும் இருக்கலாம், திட்டமிட்ட வகையிலே திணிப்பு அல்லது அந்த இனத்தை பாராபட்சம் பார்க்கின்ற சம்பவங்கள் இடம்பெறுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி கவிழக்கூடிய சாதகமான சூழல் இருக்கும் என்றதிலேயும் சந்தேகம் கிடையாது. அதே நேரத்திலே இந்த அரசாங்கம் என்பது கடந்த காலங்களில் இருந்த அரசுகளை விட சற்று வித்தியாசமான அரசாங்கமாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்திலே ஓரளவேனும் தமிழ் மக்கள் பேசக்கூடிய நிலைமை காணப்படுகிறது, ஓரளவேனும் நிம்மதியான நிலைமை காணப்படுகிறது என்றதை எவராலுமே மறுதளித்து விட முடியாத உண்மையாக இருக்கிறது. இருந்த போதிலும் தமிழர்கள் தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நாட்டில பசி பஞ்சம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு இந்த அரசாங்கம் கூட சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்றுத்தான் இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒரு தேசிய இனத்திற்கான அடக்கி ஒடுக்கப்படுகின்ற அந்த இனத்திற்கான உரிமையை வழங்க வேண்டியது இந்த நாட்டினுடைய அரசு தலைவருடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது என்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.